அண்ணே உங்க உயிர் போகுது, இனிமே காப்பாற்றவே முடியாது உங்க அண்ணனை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என் கண்ணு முன்னால என் மெர்சி சகோதரி நிக்கணும். இதுதான் என்னோட ஆசை. என் கூட வந்து சூர்யா இருக்கிறா, சுமி இருக்கிறா, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, யாரு வேணாலும் இருக்கட்டும். நீங்க வந்து நிக்கணும். அந்த கடைசி நிமிஷம் என் உயிர் போற நேரம் என் கண்ணு உங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு தான் என் கண்ணே நான் மூடணும். என் கண்ணுடைய அந்த கருவிழி அப்பதான் மூடணும். அந்த அளவுக்கு உங்க மேல நான் உண்மையான பாசம் வச்சிருக்கேன். பணமே எனக்கு தேவை கிடையாது. பணத்துக்காக பழகுறவே நான் கிடையாது. எனக்குன்னு சொல்லி மனசாட்சி இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. நான் ஏன் வந்து தங்கச்சிங்க தங்கச்சிங்க அக்கான்னு சொல்லி உசுரா எல்லாரு மேல இருக்கேன்னா எனக்கு கூட பிறந்தவங்க அக்காவோ தங்கச்சியோ யாருமே கிடையாது. அதனாலதான் நான் உங்க எல்லாரையுமே தங்கச்சியா நான் நினைச்சு தினம் தினம் உங்ககிட்ட தான் உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அது பணம் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், கொடுக்காதவங்களா இருக்கட்டும், என் தங்கச்சிங்க விஜயலட்சுமி விஜயா வாமா, சிக்காத்தகை மோகனாதான் வாமான்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையா அவங்க எல்லாம் எனக்காக பணம் கொடுக்கல. என்னை உசுருக்கு உசுரா நினைச்சு என்னை வந்து பாக்குறாங்க. அத மாதிரிதான் உங்களையும் நான் பாக்குறேன். மெர்சியவும் நான் அப்படிதான் பாக்குறேன். பணம் கொடுத்தா தான் வந்து நட்புன்னு கிடையாது. பணம் கொடுக்காட்டினாலும் நீங்க எங்க எல்லாருமே எங்க உறவு தான். அப்படித்தான் உங்களை நான் நினைக்கிறேன். கூட பிறந்த பிறப்பு இல்லாததுக்காக நீங்க எனக்கு ஏதோ இந்த யூடியூப்ல வந்து ஒரு சொந்தமா அமைஞ்சீங்க. உங்களுக்காகமா நான் இருக்கேன். எனக்கு வேற எதுவுமே வேணாமா. உண்மையே சொல்றேன். நீங்க இல்லன்னா நான் இல்ல. அந்த 1 மணி நேரம் உங்ககிட்ட வந்து நான் பேசி அந்த ஒரு கலகலப்பா போறத என் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த 1 மணி நேரம் உங்ககிட்ட ஜாலியா பேசுறதுலதாம்மா எனக்கு என் உசுரு இன்னும் இந்த உடம்புல போய்க்கிட்டு இருக்கு. வேற எதுவுமே கிடையாதும்மா. புரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுக்கு மேல என்னால பேச முடியல. தயவு செய்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏதாவது தவறு பண்ணியிருந்தா மெர்சிமா உனக்கும் சொல்றேன். இந்த அண்ணனை வந்து நீ அப்படி நினைச்சிருந்தா அண்ணன் இருந்தும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாருன்னு நீ நினைச்சிருந்தா நீ மன்னிச்சிரு. சரியா?